மச்சா உன்னையும் என்னையும் பிரிச்சு உனக்கும் எனக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு ஒரு பக்கம் பெரியவர் கலங்கிட்டு இருக்காரு. இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவரால் தாங்க முடியாது மச்சான். நீ நடிச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. அதை நீ வாழ்ந்து காட்டணும் மச்சான். அவங்க படிச்சவங்க, அவங்க மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் உன்னால போச்சுன்ற கோவத்துல கூட குறைச்சு நடந்துக்கிட்டாலும் நீதான் பொறுத்து போகணும் மச்சான். பொட்டாவை ஏமாத்திட்டு எப்படி வாழ்றதுன்னு வேதனையா இருக்கா? இதுதான் விதி. இது அப்படியே ஏத்துக்கிறதுதான் எல்லாருக்கும் நல்லது மச்சான். அடப்பாவி, உனக்கு நான் பொண்டாட்டியா? அந்த நினைப்பு உனக்கு கனவுல கூட வரக்கூடாது. இது வெறும் கயிறு. என்ன பஞ்சாயத்துல வச்சு ஏலம் போட்டு என் வாழ்க்கையை பறிச்சுட்டு தூக்கு கயிறு. இப்பவே உன்கிட்ட இருந்து துண்டிச்சுட்டு போக என்னால முடியும். ஆனா உன்னை தண்டிக்காம நான் போக மாட்டேன். நான் பட்டது மாதிரியே நீ அவமானப்படணும். அணுவடுவா சித்திரவதைப்பட்டு சாகணும். திட்டம் போட்டு என்ன ஜெயிச்சிட்டல்ல? இல்ல, திட்டம் போட்டு இதெல்லாம் நான் செய்யல தாய். நான் உன் கழுத்துல தாலி கட்டினது எங்க ஐயோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான். இப்ப கூட நான் இங்க வந்தது எங்க ஐயாவுக்காகத்தான். நான் வெளியில போனா இன்னொரு அதிர்ச்சி அவர் தாங்கிக்க முடியாது. எங்க ஐயா செத்து போயிருவாராத்தா. இந்த குடும்பத்தோட கௌரவமும் எங்க ஐயாவோட உசுரும் உன் கையில தான் இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு உரமப்படுத்துக்கிறேன். நான் டவுனுக்கு போகணும். எனக்கு வண்டி வேணும். டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஐயா சொன்னாரு. ஓஹோ, புது பொண்டாட்டியோட ஊர்கோலம் போலாங்கிற நினைப்புல நீங்க ரெடி ஆயிட்டீங்களோ? புருஷன் பின்னால போகணும் தான் பொம்பளை துடிப்பா. ஆனா நீ பொம்பளை ஏன் முன்னாடி பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தலாம் நினைக்கிறியே, வெக்கமா இல்ல? டவுனுக்கு தனியா போனீங்கன்னா 4 பேர் 4 விதமா பேசிக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன். வீட்டுக்காரன இல்ல, வேலைக்காரன.
ஏன்பா மாப்பிள்ள மாதிரி போக வேண்டியவன் இப்படி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போற? எனக்கு இதான் ஏன் பிடிச்சிருக்கு. என்னம்மா விஜயா, இப்போதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சு. ஆமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? சரி சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரரு நல்லா இருக்காரா? இங்க பாருமா விஜயா, தங்கிட்டு போனா முடியாதுன்னு சொல்றியே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்கிட்டு போகணும். சரிம்மா, பாத்து போமா. ஏய் விஜயா, அவர் வர வரைக்கும் நீ தனியா தானே இருக்க போற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏய், நம்மளும் இவ கூட போலாடி. அப்ப நீ கேட்க மாட்டேன். என்ன திட்டுவாங்க, நீ கேளு. என்ன மட்டும் திட்ட மாட்டாங்களா? கேட்க மாட்டேன், நீ கேளு. நான் கேட்க மாட்டேன். என்னடி? இல்ல, விஜயா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரா, வரதுக்கு 4 நாள் ஆகுமா. நாங்களும் அவ கூட போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா? அம்மா ப்ளீஸ்மா. ஏய், என்னடி யோசிக்கிற? அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய் வண்டிக்காரா, வண்டி ரெடியா? என்னாச்சு உனக்கு? திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட. நாங்க வரது உனக்கு பிடிக்கலையா? இல்லையே. ஏன்பா வண்டிக்காரா, நீயும் பேச மாட்டியா? நீ என்ன ஊமியா? ஏதாவது பேச. இப்படி அமைதியா வர்றது எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், ஒரு பாட்டு பாடு. இருங்கடி, இவளுக்கு என்னடி அவனை பாட சொன்னா? கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. ஏன்பா, நாங்க கேட்ட பாட மாட்டியா? ஏய், பாட சொல்லுடி. கேக்குறாங்கல்ல, பாடினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களோ? இதுக்கு முன்ன நீ கிராமத்துக்கு வந்தது இல்லையா? ஆமா. நீங்க நீ மச்சனே கூப்பிடலாம். சரிடா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இளநீ சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. இளநீ பறிச்சு கொடுங்க. எனக்கு தானே மரமே தெரியாது. நீ வண்டிக்காரன் வரேன்டி. ஏய் வண்டிக்காரா, இங்க வா. ஏய், யார பத்தி வண்டிக்காரன் சொன்னேன்? யார் தெரியுமா உனக்கு? என்னமா வேணும்? இளநீ பறிச்சு போடு. அவ்வளவுதானே. டேய் வேதாளம், அந்த மரத்தை நெல்லீர் பறிச்சு போடு. ஓ, நீதான் மரம் ஏற மாட்டல, நம்ம ராமசாமி கூப்பிடு. ஏன் நீ பறிச்சு போட மாட்டியா? அது இல்லம்மா, நீ தான் பறிச்சு போடணும். நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? பெரிய தொலை மாதிரி பேச. ஏற மரத்துல நாக்கு பிடிச்சு அறுத்துருவேன். யாரு வேலைக்காரன்? ஏய் பொட்டு, சும்மா இரு. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட வேலைக்காரன் இல்ல. பொட்டு, இவங்களோட புருஷன், தாலி கட்டின புருஷன். ஆமா, சார் தான் என் புருஷன். திருப்திதானே? இதுக்காக கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. தாலி கட்டில வர புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனா இருந்து சொன்னா தப்பு இல்ல. இதான் தட்டு கிட்ட குடும்பமாச்சே. கட்டிக்க உண்டு, கட்டல கொண்டு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, ஜாக்கிரதை. இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது மச்சா. பரவாயில்ல, எனக்கு அப்பாட்டிங்கிற பாக்கியம் கிடைச்சது. பொட்டு, உண்மையிலே என்ன மதிக்கிற நிஜம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு மச்சா. வேணாம் பொட்டு, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுலதான் இடம் இல்லைன்னு நினைச்சேன்.
இந்த வீட்லயே இடம் இல்லைன்னு சொல்றியே, எப்படி மச்சா? சின்ன வயசுல இருந்து நீதான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவள. செத்துட்டேன், உன் மச்சான் செத்துட்டேன்னு நினைச்சுக்க போட்டு. என்ன யாராவது புரிஞ்சுக்கோங்க. பொட்டு, உன் முடிவை சொல்லிட்டு போ. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் மச்சா. அதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன். முன்ன பின்ன யோசிக்காம பட்டியல் மச்சான தப்பா சொல்லிட்டீங்க. அதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி நிரபராதியோ அதே மாதிரி மச்சான நிரபராதி. மச்சானோட வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். மச்சா படிக்காத ஆளா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனுஷன். எத்தனையோ முறை நாங்க தனியா இருந்திருக்கோம், ஆனா அது மனசு தடுமாறினதில்ல. ஊர்ல உள்ள எல்லா விடல பிள்ளைங்க மனசுலயும் கனவு புருஷன் மச்சான் தான். படுத்து எந்திரிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதுகிட்ட கொஞ்சோண்டு அன்பு காட்டி பாருங்க. ஆசையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்க. மச்சான் மனசு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என் மச்சானோட சந்தோஷமா வாழணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில எல்லாம் சரியான பட்டுச்சு. அதனாலதான் கட்டின புருஷனை கூட பார்க்காம கழுத்துல கட்டின தாலிய கழட்டி எரிஞ்சிட்டேன். வேலைக்காரன் மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். இன்னைக்கு நான் வாழணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன் உயிரையே கொடுத்திருக்கா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. அவ ஆசைப்பட்டபடியே நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும். அப்பதான் பொட்டு உயிரை விட்டதுக்கே அர்த்தம் இருக்கும். அப்பா, நீ எப்ப பேச ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் போயிட்டாமா. என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போயிட்டு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ எனக்குன்னு ஒரு பெரிய கடமை விட்டு போயிருக்காரு. கவலைப்படாதம்மா, உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்காம என் உசூர் போகாது. பூமணி, உங்க அண்ணன் வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு.
அறியாம விட மாட்டேன். வாங்க. எங்க அண்ணன் மேல கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்தை முகத்துல ஒரு கொலைகார. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே, போயா வாங்க. நீ வாங்க. எல்லா தப்பு எந்ததான். திடீர்னு கீழே விழுந்த கை கால இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணுல இருட்டுடுச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிதானமா தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து யாரோ யாரோ பெரிய மலையாள மாத்துக்கிற வச்சு எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களாம். பொட்டு சத்த பல நிதானம் வந்தாலும் நடக்க முடியாம கிடந்தேன். இதெல்லாம் அப்பாக்கு எப்படி தெரிய வைக்கிறது? அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு ஒண்ணுமே நடக்கல. நீ எதுக்கும் காரணம் இல்லைன்னு சொன்னா கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நினைச்சேன். ஆனா நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்ட. பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம்.